வணக்கம். இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 103 ரூபாயை கடந்தது. டீசல் விலையும் 100 ரூபாயை நெருங்குகிறது. அதிமுகவின் 50வது பொன் விழா ஆண்டு இன்று தொடக்கம். சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு OPS, EPS மரியாதை. தமிழகம் முழுவதும் கொடியேற்றி இனிப்பு வழங்க ஏற்பாடு. தீபாவளியை முன்னிட்டு விமான கட்டணங்கள் அதிகரிப்பு. சொந்த ஊர் செல்ல பயணிகள் ஆர்வம் காட்டுவதால் பல மடங்கு உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் உடைமைகளுடன் பொதுமக்கள் முகாம்களில் தஞ்சம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேரளாவில் மழை, நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் சிக்கி 10 பேர் பலி. மீட்பு பணிக்கு ராணுவத்தின் உதவியை நாடியது கேரள அரசு. சபரிமலையில் 2 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை. கல்லூரிகள் திறப்பும் ஒத்திவைப்பு. புரட்டாசி மாதம் முடிவடைய உள்ளதால் சேலம் எடப்பாடி ஆற்றுச்சந்தையில் களை கட்டிய வியாபாரம். 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் வர்த்தகமானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஆவினில் ஆட்டுப்பால் விற்பனை செய்ய நடவடிக்கை. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தகவல். எம்ஜிஆரின் ராமாபுரம் தோட்ட இல்லத்திற்கு இன்று செல்கிறார் சசிகலா. அதிமுக கொடியை ஏற்றி வைத்து எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செய்கிறார். காங்கிரசின் முழு நேர தலைவர் தான் என்று செயற்குழு கூட்டத்தில் சோனியா காந்தி திட்டவட்டம். ஊடகங்கள் மூலமாக பேச வேண்டாம் என அதிருப்தி தலைவர்களுக்கு எச்சரிக்கை. காங்கிரஸ் கட்சி சர்க்கஸ் கம்பெனியாக மாறிவிட்டதாக பாஜக சாடல். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் ஓமன் அணியுடன் பப்வா நியூ கினியா மோதல். மற்றொரு போட்டியில் வங்கதேசம், ஸ்காட்லாந்து அணிகள் பல பரீட்சை. அதிமுக தொடங்கப்பட்டதன் 50வது ஆண்டு பொன்விழாவை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி அதிமுக தொடங்கப்பட்டது. அக்கட்சி தொடங்கப்பட்டு 49 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. இதையொட்டி அதிமுகவின் 50வது ஆண்டு பொன்விழாவை நடப்பாண்டு முழுவதும் கொண்டாட அக்கட்சியின் தலைமை முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் O. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இன்று காலை 10 மணி அளவில் பொன்விழாவை தொடங்கி வைக்கின்றனர். நமது அம்மா நாளிதழ் சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ள பொன்விழா சிறப்பு மலரை இருவரும் வெளியிடுகின்றனர். பின்னர் மெரினாவில் உள்ள அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்களில் OPS, EPS மலர்தூவி மரியாதை செலுத்துகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் தனி மனித இடைவெளியுடன் பங்கேற்க வேண்டும் என OPS, EPS கேட்டுக் கொண்டனர். இதனிடையே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கட்டடம் முழுவதும் பச்சை மற்றும் வெள்ளை நிற மின் விளக்குகளால் ஒளிருகிறது. அலுவலக வாயில் முன்பு பிரம்மாண்ட வாழை மரங்கள் கட்டப்பட்டு பொம்மை யானைகள் நிறுத்தப்பட்டுள்ளன.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தாமிரபரணி, பாலாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளும் வேகமாக நிரம்புகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 10 மணி நேரத்தில் 15 அடி உயர்ந்துள்ளது. அதன்படி 108 அடியாக இருந்த நீர்மட்டம் 125.4 அடியாக உயர்ந்திருக்கிறது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 149.11 அடியாக உள்ளது. தாமிரபரணி ஆற்றில் 1500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இடைவிடாது பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. மெயின் அருவி, பழைய அருவி, புலி அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. திருப்பூரில் அவினாசி சாலை, பல்லடம் சாலை, ராக்கியாபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழக ஆந்திர எல்லையில் பெய்து வரும் பலத்த மழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் வளத்தோட்டம், குருவிமலை, செவிலிமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் இருந்து திருப்பூருக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மேற்கூரை சேதமடைந்திருந்ததால் மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று கொண்டே பயணித்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோயில் பகுதிகளில் பெய்த கனமழையால் அங்குள்ள தரைப்பாலத்திற்கு மேல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் தரைப்பாலத்தை கடக்க முடியாததால் தீயணைப்புத் துறையினர், வனத்துறையினர், காவலர்கள் சேர்ந்து அக்கறையில் சிக்கிய பக்தர்களை பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரியில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோரம் உள்ள கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்தது. இதனால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி இந்த அணைகளில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நீரின் வேகம் அதிகரித்ததால் திக்குறிச்சி, மார்த்தாண்டம் சாலை மற்றும் குழித்துறை மேல்புற சாலை துண்டிக்கப்பட்டுள்ளன. ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் திக்குறிச்சி, வைக்கலூர், இஞ்சிரை பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் அங்குள்ள முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மழை காரணமாக கன்னியாகுமரியில் இதுவரை 3 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்வதால் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறுகளில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இதனிடையே கீரிப்பாறை பகுதியில் 3வது முறையாக தற்காலிக பாலத்தை காட்டாற்று வெள்ளம் இழுத்துச் சென்றது. பாலத்தில் நின்று கொண்டிருந்த வாழையத்து வயல் பகுதியைச் சேர்ந்த ரப்பர் தோட்ட தொழிலாளி சித்திரவேல் என்பவரும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை தீயணைப்புத் துறையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் தேடி வருகின்றனர். தொடர் மழையால் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 11 மதகுகள் வழியாக 1650 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி, தென்காசி,
தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் புதுவை, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனிடையே வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகியுள்ளதால் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயம் தொண்டர்களையும் கழகத்தையும் அம்மாவும் தலைவரும் காப்பாற்றுவார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் வி.கே. சசிகலா கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். 5 ஆண்டுகளாக மனதில் தேக்கி வைத்திருந்த பாரத்தை ஜெயலலிதாவிடம் இறக்கி வைத்ததாக சசிகலா உணர்ச்சிவசப்பட பேசினார். சட்டமன்ற தேர்தலின் போது அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்த சசிகலா தேர்தல் முடிவுக்கு பிறகு தனது ஆதரவாளர்களுடன் செல்போனில் பேசி வருகிறார். அதிமுகவை மீட்டெடுப்பேன் என ஆடியோவும் வெளியிட்டார். அதிமுக பொன்விழா ஞாயிற்றுக்கிழமை அக்கட்சியினரால் கொண்டாடப்படும் சூழலில் அக்டோபர் 16ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சசிகலா செல்லவிருப்பதாக அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை காலை முதலே ஜெயலலிதா நினைவிடத்திலும் தியாகராய நகரில் உள்ள இல்லம் முன்பும் சசிகலா ஆதரவாளர்கள் கூட தொடங்கினர். காலை 10:30 மணி அளவில் வீட்டிலிருந்து அதிமுக கொடிகட்டிய காரில் சசிகலா புறப்பட்டார். 40ற்கு மேற்பட்ட கார்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் ஆதரவாளர்கள் பின்தொடர்ந்தனர். நினைவிடத்திற்கு செல்வதற்கு முன்னால் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள சீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார் கோவிலில் சசிகலா வழிபாடு நடத்தினார். ஜெயலலிதா நினைவிடம் செல்லும் வழியில் சசிகலாவுக்கு ஆங்காங்கே வரவேற்பு அளிக்கப்பட்டது. சசிகலாவின் ஆதரவாளர்கள் அவருக்கு வெள்ளி வேலினை பரிசளித்தனர். அவருடன் சேர்ந்து செல்பியும் எடுத்துக் கொண்டனர். காலை 11:30 மணி அளவில் தனது ஆதரவாளர்கள் சூழ சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சசிகலா சென்றார். 4½ ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் தூவி மலர் வளையம் வைத்த சசிகலா தலையை சாய்த்து கண்ணீர் சிந்தினார். இதையடுத்து எம்ஜிஆர் மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு சசிகலா மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா தன் வாழ்வின் முக்கால் பகுதி ஜெயலலிதாவுடன் இருந்ததாக கூறினார். ஜெயலலிதா நினைவிடத்திற்கு தான் தாமதமாக வந்தது ஏன் என்பது மக்களுக்கு தெரியும் என கூறிய சசிகலா 5 ஆண்டுகளாக மனதில் தேக்கி வைத்திருந்த பாரத்தை ஜெயலலிதா நினைவிடத்தில் இறக்கி வைத்ததாக உணர்ச்சி வயப்பட பேசி அங்கிருந்து புறப்பட்டார். நான் என் மனதில் தேக்கி வைத்திருந்த பாரத்தை அம்மாவிடம் இறக்கி வைத்திருக்கிறேன். தலைவரும் அம்மாவும் தொண்டர்களுக்காகவே
வாழ்ந்தவர்கள், தமிழக மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். அம்மாவிடம் நான் வந்து நடந்த விஷயங்களை கூறி அவரிடம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதையும் சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். நிச்சயம் தொண்டர்களையும் கழகத்தையும் அம்மாவும் தலைவரும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் புறப்படுகிறேன். இதனிடையே சசிகலா வந்தால்தான் அதிமுக இயங்க முடியும் என அவரது ஆதரவாளர்கள் கூறினர். இந்நிலையில் அதிமுகவின் 50வது பொன்விழா ஆண்டையொட்டி சென்னை பாண்டி பஜாரில் உள்ள எம்ஜிஆர் நினைவு இல்லத்திற்கு சசிகலா இன்று காலை 10 மணிக்கு செல்கிறார். அங்கு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதுடன் புகைப்படங்களை பார்வையிடுகிறார். அதன் பிறகு காலை 11 மணியளவில் ராமாபுரம் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அதிமுக பொன்விழா மலரை வெளியிடுகிறார். பின்னர் அங்குள்ள காது மற்றும் வாய் பேச முடியாத பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு பரிமாறி அவர்களுடன் சசிகலா மதிய உணவு உட்கொள்கிறார். மசனகுடியில் பிடிபட்ட T-23 புலியின் உடல்நிலை தேறி வருவதாக மைசூர் வன உயிரியல் பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசனகுடியில் 21 நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த T-23 புலியை கடும் போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் வெள்ளிக்கிழமை பிடித்தனர். இதையடுத்து மைசூரு உயிரியல் பூங்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள வனவிலங்கு மீட்பு மற்றும் புத்துணர்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. புலியின் உடலில் பல இடங்களில் காயங்கள் உள்ளதை கண்டுபிடித்த கால்நடை மருத்துவர்கள் அதற்கான சிகிச்சையை தொடங்கினர். இதன் பலனாக எதிர்பார்த்த முறையில் புலியின் உடல்நலம் தேறி வருவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். நேற்று காலை புலிக்கு உணவாக கோழிகளும் மதியம் ஆட்டுக்கறியும் கொடுக்கப்பட்டன. T-23 புலி உடல்நலம் தேறிய பின்பு வனப்பகுதியில் விடுவதா அல்லது உயிரியல் பூங்காவில் வைத்து பராமரிப்பதா என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று உயிரியல் பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக முதலமைச்சருக்கு சாக்லேட் சிலை, விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. சென்னை கொளத்தூர் தொகுதியில் வரும் முன் காப்போம் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கினார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். JKM காலனியில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்ட 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கிய முதலமைச்சர் 70 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். முன்னதாக சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் சர்வேஷ் எனும் சிறுவன் குமரி முதல் சென்னை வரையிலான 750 கிலோமீட்டர் தூரத்தை மாரத்தான் ஓட்டமாக 2 வாரங்களில் கடந்து சாதனை புரிந்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். மாபெரும் தமிழ் கனவு எனும் புத்தகத்தையும் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனைக்கான அங்கீகார சான்றிதழையும் வழங்கி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். கேரளாவில் கனமழை, நிலச்சரிவு உள்ளிட்ட மழை இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் 2 நாட்களுக்கு வரவேண்டாம் என்று தேவஸ்தான நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கேரளாவின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது.
மிக கனமழை பெய்து வரும் கோட்டயம் மாவட்டத்தில் காஞ்சிரப்பள்ளியில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அங்குள்ள ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார் ஒன்றை பொதுமக்கள் கயிறு கட்டி மீட்க முயற்சித்தனர். கோட்டயத்தில் பூஞ்சார் பகுதியில் கேரள அரசு பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. பேருந்தில் இருந்த பயணிகள் ஓட்டுநரின் இருக்கை வழியாக மீட்கப்பட்டார்கள். கேரளாவில் வரும் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், பத்தனம்திட்டா, திருச்சூர் ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு ஆகிய 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோரம் வசிப்பவர்களும் மலைப்பகுதி மக்களும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என முதலமைச்சர் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் கூட்டிக்கல் பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இதேபோன்று 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. பாலப்பள்ளி பகுதியில் மழை பாதிப்பால் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 7 நபர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டன. இதனால் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. காணாமல் போன 10 பேரை மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். மேலும் மீட்புப் பணிக்காக ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது. இடுக்கியில் காட்டாற்று வெள்ளத்தில் 3 வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த வீடுகளில் வசித்த 7 பேரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். கனமழை காரணமாக திருவனந்தபுரம் மாவட்டம் ரன்னி கிராமத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்குள்ள கடைகள், வீடுகளில் மழைநீர் புகுந்தது. ஆள் உயரத்திற்கு மேல் தண்ணீர் சென்றதால் அப்பகுதியைச் சேர்ந்த 2 நீந்தி கட்டடத்தின் உச்சிக்கு சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயத்தை அடுத்த கூட்டிக்கல் பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்குமாறு மாநில பேரிடர் மீட்புப் படையினர் கொச்சி கப்பற்படையினரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து மீட்பு உபகரணங்களுடன் கடற்படை வீரர்கள் கூட்டிக்கல் பகுதிக்கு விரைந்துள்ளனர். இதேபோன்று மீட்புப் பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் கேரளா விரைந்துள்ளனர். 100 பேர் கொண்ட 5 குழுவினர் மீட்பு உபகரணங்களுடன் இடுக்கி, கோட்டயம், கொல்லம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வாகனங்களில் புறப்பட்டனர். இதனிடையே மழை வெள்ள பாதிப்பு குறித்து திருவனந்தபுரத்தில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் பேசிய அவர், மழை வெள்ளம் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நிலைமை மோசமாக இருப்பதாகவும், இருப்பினும் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். நாளை திறக்கப்பட இருந்த கல்லூரிகள் கனமழை காரணமாக வரும் புதன்கிழமை அன்று திறக்கப்படும் என்று பினராயி விஜயன் தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மாத பூஜைக்காக இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 மற்றும் பைஜூஸ் இணைந்து பல வியப்பூட்டும் சாதனைகள் செய்த இளம் மேதைகளை தேசத்திற்கு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தின. அவர்கள் வயதில் மிகச் சிறுவர்களாக இருந்த போதிலும் நியூஸ் 18 அளித்த மாபெரும் வாய்ப்பை பயன்படுத்தி தேசத்தையே திரும்பி பார்க்க செய்தனர். அவர்கள் கணிதம், இசை தொடங்கி விளையாட்டு, கலை என தத்தமது துறைகளில் வல்லவர்களாக திகழ்ந்ததை பார்த்தோம். மீண்டும் அதே போன்றதொரு வாய்ப்பை இளம் சாதனையாளர்களுக்கு இந்த ஆண்டும் நியூஸ் 18 வழங்க உள்ளது. அதுபோன்ற இளம் சாதனையாளர்களை உங்களுக்கு தெரியும் என்றால் அவர்களை பற்றி நியூஸ்
news18.com/younggenius என்ற வலைதள முகவரியிலோ பைஜூஸ் ஆப்பை டவுன்லோட் செய்து யங் ஜீனியஸ் என்ற பக்கத்திலோ பதிவு செய்யலாம். நியூஸ் 18 பைஜூஸ் யங் சீசன் 2 உங்களுக்காக விரைவில். அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் 75வது பிறந்த நாளையொட்டி அவரின் முக வடிவமைப்பில் 72 கிலோ அழகிய சாக்லேட் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி போட்டிகளை ஊக்குவிப்பதில் ஆர்வம் கொண்ட ஒடிசா முதலமைச்சரை கௌரவிக்க சமையல் கலைஞரான ராகேஷ்குமார் சாஹூ நினைத்தார். இதையடுத்து டங்கா பணிசாலையில் உள்ள இடத்தில் 6 மாணவர்களின் உதவியுடன் 15 நாட்கள் செதுக்கி நவீன் பட்நாயக்கின் சாக்லேட் சிலை உருவானது. இந்த சிலையை ஒடிசா மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் துஷார் கந்தி பெஹரா திறந்து வைத்தார். கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ள சிலை அடுத்த சில நாட்களில் ஏழை குழந்தைகளுக்கு பரிசாக அளிக்கப்பட உள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவன தலைவர் ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்யா தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பாதிப்பு குறைந்து வருவதை அடுத்த ஆண்டின் பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு செல்வதாகவும் அதனால் தேவை அதிகரித்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். வழக்கமாக குளிர்காலங்களில் பெட்ரோல் விலை உயரும் என்று குறிப்பிட்ட அவர், இதேபோல் கோடை காலத்தில் அதன் விலை குறையும் என்றும் கூறினார். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் நேற்றைய விலையை விட 31 காசுகள் உயர்ந்து 103 ரூபாய் 1 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசலும் லிட்டருக்கு விலை 33 காசுகள் உயர்ந்து 98 ரூபாய் 92 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சுதந்திர தினத்தோடு அமுல் நிறுவனமும் அதன் 75வது ஆண்டை கொண்டாடுகிறது. அமுல் நிறுவனத்தின் ஒவ்வொரு விளம்பரமுமே ஒரு புதிய கதையை சொல்லும் வகையில் அமைந்துள்ளது. இத்தருணத்தில் அமுல் நிறுவனம் எவ்வாறு அதன் விளம்பரங்களை காலத்திற்கு ஏற்றவாறு வழங்கியது என்பதை பார்க்கலாம். ஆயிரத்து 1995ஆம் ஆண்டு என்ரான் மின் உற்பத்தி திட்டம் இந்தியாவில் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. அமெரிக்க மின் நிறுவனத்திடமிருந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த என்ரான் நிறுவனம் மின்சாரம் வாங்கும் திட்டம் மிக அதிக பொருட்செலவில் அமைந்தது. 1995ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் ஆளும் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி சிவசேனா பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தது. புதிய அரசு என்ரான் மின் திட்டத்தை நிறுத்தி வைத்தது. அதை சித்தரிக்கும் வகையில் அமுல் வெளியிட்ட விளம்பரத்தில் இருளும் கருமையும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அது மின்சாரம் கிடைக்குமா இல்லை இருள் மிஞ்சுமா என்ற கேள்வியை முன்வைத்தது. இஸ்ரேலில் செவ்வாய் கிரகத்தை போன்ற சூழலை ஏற்படுத்தி விண்வெளி வீரர் வீராங்கனைகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பது குறித்த ஆராய்ச்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன்படி பெர்சிவரன்ஸ் விண்கலத்தை அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் அனுப்பி வைத்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனையும் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து மனிதர்களை அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வுகள் நடைபெறுகின்றன. இதன்படி இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள பாலைவனத்தில் அமைந்துள்ள ராமோன் பள்ளத்தாக்கில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை இஸ்ரேல் விண்வெளி மையம், ஆஸ்திரிய சங்கம், உள்ளூரில் உள்ள டிமார்ஸ் என்ற அமைப்பு ஆகியவை இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. செவ்வாய் கிரகத்தை போன்றே சிவப்பு நிறத்தில் உள்ள இந்த பகுதியில் மலைப்பகுதியை குடைந்து 1300 சதுர அடியில் வீடு போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஆஸ்திரியா, இஸ்ரேல், ஜெர்மனி, நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 5 விண்வெளி வீரர்களும் ஒரு விண்வெளி வீராங்கனையும் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். இவர்கள் 3 வாரங்களுக்கு இங்கு தங்கியிருப்பார்கள். கட்டிடத்துக்கு வெளியே வரும்போது விண்வெளி உடை அணிந்து கொள்வார்கள். இதில் செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து 25 நாடுகளைச் சேர்ந்த 200 ஆராய்ச்சியாளர்கள் தயாரித்துள்ள 20க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த ஆராய்ச்சியின் போது விண்வெளி வீரர் வீராங்கனைகளின் நடவடிக்கைகள் அனைத்தும் வீடியோவில் பதிவு செய்யப்படும். மனிதர்களின் உடலில் ஏற்படும் மாற்றம் உள்ளிட்ட அம்சங்கள் ஆராயப்படும் என்று விண்வெளி அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இது
எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு உதவும் என்றும் விண்வெளி அமைப்புகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் தலைவராக மீண்டும் பதவி ஏற்பது குறித்து பரிசீலிப்பதாக முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் நடத்தவும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உட்கட்சி மோதல், தலைமை மீது மூத்த தலைவர்களின் அதிருப்தி என பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூடியது. சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 3 மாநில முதலமைச்சர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட 52 பேர் பங்கேற்றனர். உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. செயற்குழுவில் பேசிய காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி தான் கட்சியின் முழுநேர தலைவர் என அதிரடியாக அறிவித்தார். கட்சி தொடர்பான பிரச்சனைகளை ஊடகங்களில் பேசும் அதிருப்தி தலைவர்களை எச்சரிக்கும் விதமாக சோனியா காந்தி ஊடகங்கள் மூலமாக தன்னுடன் பேச எந்த அவசியமும் இல்லை என கூறியுள்ளார். சுதந்திரமான மற்றும் உண்மையான விவாதத்தை மேற்கொள்வது அவசியம் என குறிப்பிட்ட சோனியா காந்தி வெளியே சொல்லப்படுவது செயற்குழுவின் கூட்டு முடிவாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், கோவா, உத்தராகண்ட் மாநில தேர்தல்களை குறிப்பிட்டு பேசிய சோனியா காந்தி ஒற்றுமையாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்து கட்சியின் நலனில் மட்டும் கவனம் செலுத்தினால் தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தியை மீண்டும் பதவி ஏற்க வேண்டுமென மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. Entire Congress people of the country is unanimously thinking that Rahul Gandhi is the capable leader of the Congress party. Therefore, one thing also I will tell you, every single decision as far as the Congress party is concerned is taken by Honorable Congress President Sonia Gandhi herself. She is competent, she is capable, nobody can question her leadership also. Okay. காங்கிரஸ் தலைவராக மீண்டும் பதவியேற்பது குறித்து பரிசீலிப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2017ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலியாக அப்பொறுப்பிலிருந்து விலகினார். உட்கட்சி தேர்தல் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்ற அறிவிப்புக்கு G23 தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே காங்கிரஸ் கட்சி சர்க்கஸ் கம்பெனியாக மாறிவிட்டதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விமர்சித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் கிடையாது, சோனியா காந்தி இடைக்கால தலைவராக உள்ள நிலையில் ராகுல் காந்தி தான் தலைவரே கிடையாது என்று கூறி வருவதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் ராகுல் காந்தி பஞ்சாப் முதலமைச்சர் பதவியிலிருந்து அம்ரிந்தர் சிங்கை நீக்கியிருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்றும் விமர்சித்தார். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பால் உற்பத்தி கூட்டமைப்பு வளர்ச்சிக்கான புதிய பாதையை உருவாக்கினார். அது பற்றி அமுல் நிறுவனம் வழங்கும் தொகுப்பில் பார்க்கலாம். இந்த தொகுப்போடு 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1954ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி விவசாயிகளின் பால் இயக்கத்துக்கு உறுதியான அடித்தளம் ஏற்படுத்தி கொடுத்தார். கேதா மாவட்டத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தி கூட்டமைப்பு கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டினார். எண்ணத்தில் உறுதியும் சிறந்த நிர்வாக தலைமையும் அமைந்தால் சந்தோஷத்தின் இனிய சகாப்தம் படைக்கப்படும். குடியரசுத் தலைவரின் ஆதரவோடு பால் உற்பத்தி கூட்டமைப்பு வளர்ச்சிக்கான புதிய பாதையாக அமைந்தது.